ச்சீ! ப்பே! அந்த மாரி தான் அவங்க பண்றாங்க. அது ஆமாங்க. அவங்க எல்லார்கிட்டயுமே அப்படித்தாங்க நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்காதவங்க. சாரி அவங்க அவங்களுக்கு அவரு பிடிக்காதவங்க. ஹோஸ்ட் சிஸ்டர். இல்ல அவரு ஒரு ஹோஸ்ட்டு. அந்த பிபி நைன கொண்டு போறாரு. ஏதோ ஒண்ணு பண்றாரு. அவருக்கான மரியாதை குடுக்கணும். ஏன்னா பிபிக்கு மரியாதை குடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணி தான் உள்ள போயிருக்காங்க. அதான் சி ஃபர்ஸ்ட் அது பாயிண்ட். அது வந்து பொது வெளியில இன்னும் அட்ரஸ் பண்ணப்படலல்ல. அவங்களோட ஆட்டிட்யூடையோ அதான் சிஸ்டர் அவங்க இப்ப அட்ரஸ் சுபிக்ஷாவ அதான் பண்ண பண்றாங்க. விஷயத்துக்குலாம் அட்ரஸே பண்ணலங்க. அப்ப திவ்யா விஷயத்துக்குலாம் எப்படி வருவாங்க? அதெல்லாம் இன்னும் கொடூரமா அவங்க நடந்துக்கிட்டாங்க, பேசுனாங்க. ஓகே ஒரே சிஸ்டர். ஒரே ஒரு பேசுவோம். நிமிஷம் இருங்க. நம்ம அனாமிகா அக்கா கை தூக்கிட்டே இருக்காங்க. ஒரே நிமிஷம் அஜய் ஆ. ரிப்பீட் வந்துடலாம். அனாமிகா சொல்லுங்கக்கா. எனக்கு கை சொல்லுக்கா. வலிக்குது, கை தூக்கி தூக்கி. சரிக்கா. பேசுக்கா, பேசுக்கா. சொல்லுங்க. சரி, சாண்ட்ராக்கு என்ன சைக்கலாஜிக்கலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னங்கிறது தெரியல. எதுக்கா அப்படி ஜி அந்த கத்துறாங்க அவங்க? மாதிரிலாம் எனக்கு சொல்லாதீங்க உண்மையே ஜி. அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க ஜி. ஏக்கா, இல்ல ஏக்கா, இல்ல இல்ல ஏக்கா, நான் ஏக்கா. உண்மையாவே சும்மா கேட்கிறேன் நானு. இல்ல ஆரம்பத்திலேயே அவர் கத்திட்டாரு. நீங்களும் அது பார்த்து பார்த்து பேசலாம். ஏன்னா ஆல்ரெடி அது கொஞ்சம் பார்த்து பேசுங்களேன். இல்ல சரி சொல்லுங்க. எல்லாரும் கோவமா இருக்கீங்க. சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க. ஏதாவது இருந்தா அதை பண்ணணும். எங்க வீட்டுல அனாமிகா யுவர் இருந்தாலும் வந்து வாய்ஸ் அதை இஸ் பார்த்து பிரேக்கிங் ட்ரீட் அனாமிகா. பண்ணும். ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குள்ள மாயையா ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அசம்ஷன்ல இதுதான் நினைச்சுட்டு இருக்காங்க. அதை வந்து கரெக்டான பர்சன்ட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து விடை கிடைக்கும். ராங் பர்சன் பார்வதி அந்த மாதிரி போனதுனால இவங்களுக்கு வந்து அதுக்கு மேல மேல அது ஆடிங் ஆயில் டு த ஃபியூல் மாதிரி சைக்கலாஜிக்கலா வந்து ஷி ஹாஸ் டு சேஞ்ச் த பிஹேவியர். அதுதான் நான் சொல்ல வரேன் நான் ஆக்சுவலா. சிஸ்டர் அதெல்லாம் மாத்த இல்ல முடியாது சிஸ்டர். அனாமிகா. உங்களால மாத்த அவங்க முடியாது. தெரிஞ்சுதான் இத பண்றாங்க அனாமிகா. வெரி ஸ்மார்ட் மூவ். இது எப்படின்னா, தேவையில்லாத மேல அப்படியே தெளிச்சு விட்டு போயிடுவது. தப்பு அக்வசேஷன்ஸ், ஃபால்ஸ் அக்வசேஷன். திருப்பி கேட்க வந்தா கத்துறது, இல்ல அழறது, இல்லைன்னா ஷி வில் ஜஸ்ட் இக்னோர் தம். தட்ஸ் அனதர் மூவ் ஆக்சுவலா. அவங்க தெரியாம இத வந்து பண்ணல. அவங்க அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஓகேங்களா? ஐம் மேபி ஐம் இட்ஸ் அ கேம். 100% ஷூர் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுதான் இப்படி ஒரு விஷயத்த பண்றாங்க. ஷீ இஸ் ஃபீலிங் ஷீ இஸ் கரெக்ட் அண்ட் பீப்புள் இஸ் சப்போர்ட்டிங் ஹர் ஆட்டிடியூட் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அது ஒண்ணுதான் அவங்க மிஸ் பண்றாங்க. சிஸ்டர் பிகாஸ் அதுக்கு ஷீ வாய்ப்பு இருக்கு ஃபர்கெட் சிஸ்டர். தட் we are all watching 100% பட் அப்படின்றது இட்ஸ் அவங்களுக்கு வெரி தெரியல. ராங். தட்ஸ் இல்ல ராங். இஃப் இட் இஸ் அ ஃப்ரம் டே கேம் ஒன் ஷீ மீன்ஸ் இஸ் இட்ஸ் அ டூயிங். டர்ட்டி கேம். நான் கூட அனாமிகா ஃபர்ஸ்ட் வீக் அவங்க ஒரு டாஸ்க் பண்ணாங்கல்ல, அதுக்கெல்லாம் நானே வந்து அப்பா செம ஸ்மார்ட்டாலாம் பண்றாங்க, இவ்வளவு தூரம் ஒருத்தவங்க இரிட்டேட் பண்ண முடியுமான்னு நினைச்சேன். பட் அது அவங்க நேச்சுரலாவே அவங்களுக்கு அது வருது. அது எனக்கு இப்பதான் புரியுது. பட் தட்ஸ் வெரி பேடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க சொன்னாங்க எங்க கூட வந்து யாருமே நிக்கிறது இல்ல. கஷ்டப்பட்டு நல்லா பணம்லாம் இருக்கும்போது எல்லாரும் இருந்தாங்க. அப்புறம் யாருமே இல்லைன்னா மேபி எப்பவுமே வந்து மத்தவங்க எப்படின்னா இட்ஸ் அ மிரர். நம்ம எப்படி பழகுறோமோ அதே மாதிரி தான் மத்தவங்க இருக்கும். இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் பிட்வீன் திவ்யா அண்ட் திவ்யா இல்ல வேற யாரும் இருந்தாலும் திவ்யா அண்ட் ஏங்க அந்த கதையெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. சாண்ட்ரா. அவங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லி என்ன போகுது? பீப்புள் வில் எம்பத்திலெஸ் ஓட்டு போட போறாங்களா? எல்லாருக்கும் ஏங்க அவங்க விட கஷ்டப்படுறவங்க ஒருத்தரும் போடுவேன். சுபிக்ஷா. அதெல்லாம் ஒத்துக்கவே கரெக்ட். முடியாது. பட் எல்லாரும் வந்து இப்ப நெகட்டிவா தான் சாண்ட்ராவை இன்னும் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் சீக்கிரம் அவங்க எலிமினேட்டே ஆயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் ஷி பிஹேவ்ஸ். நெக்ஸ்ட் வீக் இன்னும் பயங்கரமா இருக்குமோ என்னமோ தெரியல. எனக்கு ஒரே ஒரு பட் விஷயம் தான். ஃப்ரீசிங் டாஸ்க், அது என்னது ஃப்ரீஸ் டாஸ்கா ஃபேமிலி டைம் வரும்போது யாரும் திவ்யாவை வந்து அவங்க கூட பேட்சப் பண்ணிடக்கூடாது. அது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். எனக்கு வேற எதுவுமே இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு பி வித் த டீம். இல்ல சிஸ்டர் அது நம்ம சொல்ல பட் முடியாது. இட்ஸ் இல்ல வெரி சாண்ட்ரா அதுக்கு வெரி இருப்பாங்க. டர்ட்டி கேம். இல்ல அதுக்கு சாண்ட்ரா இருப்பாங்க இல்லன்னு தெரியல. ஏன்னா சாண்ட்ராக்கு கண்டிப்பா நாமினேஷன் வராங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக். பாப்போம், லெட்ஸ் see. பட் இட்ஸ் வெரி டர்ட்டி கேம். ரொம்ப ஒரு எல்லாரும் வந்து சாண்ட்ராவை தப்பா தான் பேசுறாங்க. இப்போ வந்து ஏற்கனவே போன வாரம் திவ்யாக்கும் அந்த எந்த நடந்த ஃபைட்ல வந்து எவ்ரிபடி வாஸ் சப்போர்ட்டிங் திவ்யா பிகாஸ் வேர் இஸ் த ரைட் திங்ஸ் ஆர் தேர்ங்கிறதுனால. ஸோ இன்னைக்கும் பார்க்கும்போது இட் வாஸ் ஸோ ஆப்வியஸ் சாண்ட்ரா இஸ் பிஹேவிங் ஸோ மச் திஸ் திங். பாரு இஸ் ஆடிங் ஐ மீன் ஆயில் டு த ஃபியூல் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. தட் வாஸ் வெரி பேடு. சாண்ட்ராக்கு இது வந்து ரொம்ப நெகட்டிவா போகுது ஆக்சுவலா. I don't know why she is behaving like that actually. அவங்க இல்ல மறந்துடுறாங்க Maybe என்ன நம்ம எல்லாம் பேசுறாங்க லைவ்ல பின்னாடி. பாக்குறோன்றதையே. ஒரே இல்ல செகண்ட். அவங்க வந்து என்ன தெரியும் சாண்ட்ரா இல்ல தான் இல்ல வந்து புலம்பின்னு அவங்களோட இருந்தாங்க பின்னாடி. ஆனா இவங்க வந்து ம். அப்படியே திவ்யா புலம்புனாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி பேசுறாங்க. எனக்கு புரியவே இல்லை. பின்னாடி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு திவ்யாவை சொல்றாங்க. ஆ, சாண்ட்ரா தான் எப்பயுமே அவங்க அவங்க ஹஸ்பண்ட் எப்போ போனாங்க அப்பத்துல இருந்து பின்னாடி பேசின்றது அவங்க தான் திவ்யாவை பத்தி.
பெர்ஃபெக்ட். யார்ரா இவங்கன்ற திவ்யா மாதிரி இஸ் இருக்கு. வெரி கிளவர் அண்ட் ஐயோ! ஸ்மார்ட். இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவங்கள பத்தி பேக் பைட்டிங் ஆ பண்ணி பேசவே இல்ல. அவங்க தட் இஸ் கேட்டது ஆக்சுவலி அவங்களுக்கு ஸ்கோரிங் எந்த ஒரு ஆக்சுவலி. இஷ்யூ வந்தனாலும், அந்த எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்காக நிப்பேன்னு தான் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. யார்ரா இவங்க இப்பயும் அப்படின்ற அதான் மாதிரி இருந்துச்சு. சொன்னாங்க. ஆமா, இப்பயும் இப்பயும் அதுதான் சொன்னாங்க. அதுதான் சொன்னாங்க. அப்ப எவ்வளோ ஒரு நல்ல குட் ஹார்ட்டட். பட் ஐ டோன்ட் நோ சாண்ட்ரா மனசுல வந்து என்ன விழுந்துருச்சுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் போனதுக்கு திவ்யா தான் காரணம். ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சு. போராததுக்கு வந்து பாரு வேற ஏத்தி விட்டுட்டாங்க. இந்த மாரிலாம் பண்ணதுனால ஷி பிகேம் மோர் வல்கர் அண்ட் வல்கர். இப்ப கூட பாருங்க, ஒரு ஒரு மேனரிசமே இல்லாம, அழகா வந்து திஸ் வந்து பேசுனது புடிக்கலன்னு காத பொத்திக்கிறது, காத பொத்திட்டு திருப்பி போறது. ரொம்ப இட் வாஸ் லுக்கிங் வெரி ஆட் ஆக்சுவலி. சரி, அடுத்தது யாரோ இல்ல கை தூக்குனாங்கப்பா. திவ்யா ஆடு, சைடு ஆடு. அவங்க ஃபேமிலில இருந்து வர்றவங்க வந்து அட்ரஸ் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து அந்த மூலையில ஏறும்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க ஹஸ்பண்ட் ஆ. வந்து சொன்னாதான் அவங்களுக்கு மூலையில ஏறும். ஆமா. அவங்க ஹஸ்பண்ட் என்ன சப்போர்ட் பண்றாங்கன்னு கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். இல்லன்னா சாண்ட்ரா கேம் ஸ்பாயில் ஆயிடும்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. ஏங்க சாண்ட்ரா உள்ள ம். பண்றதுதாங்க அவர் வெளிலயும் பண்ணிட்டு இருக்காரு இன்டர்வியூல. நீங்க வேற. அது வேற வழி இல்லாம பண்றா. உள்ள அவங்க வந்து ஹஸ்பண்ட் அவங்க சொல்ல சாண்ட்ரா கிட்ட மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி. அவர் சொல்ல மாட்டாரு அனாமிகா. எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாரு. அப்பதான் சாண்ட்ரா கேம் நல்லா இருக்கும்னு சொல்றதுக்காக சொல்லுவாரா அதுக்கப்புறம் இருக்கும். அவங்க சாண்ட்ரா இருக்குவாங்களான்னு தெரியாது அனாமிகா. அது கரெக்ட். ஓகே, ஆர்டினரி நீங்க கை தூக்கி நீங்க பேசிடுங்க. ஆமாமா. யாரோ ஒண்ணா போவாதீங்க. கை தூக்குங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். ஆர்டினரி சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி அவங்க வந்து சொல்றதுக்கு என்ன தெரியுமா? பின்னாடி பேசினதுன்னு அவங்க எத வேணா ஃபீல் பண்ணலாம்னா, அவங்க ஜாட மாடையா பேசினது வந்து எல்லாருமே தான் சொன்னாங்க. அந்த வாஷ்ரூம் மேட்டர்ல. அதுக்கப்புறம் 2டே 2 விஷயம் தான். அந்த விஷயம் கவர் விஷயம். இன்னொன்னு ஏதோ சொன்னாங்க. அ இன்னொன்னு எனக்கு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. இன்னொன்னு வந்து சனிக்கிழமை லைவ் இருக்குல்ல, அந்த லைவ்ல வந்து கனி கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கனி வந்து சொன்னாங்க, சாண்ட்ரா வந்து இந்த சாரி கேட்க போனப்போ, ஐ கான்டாக்ட் கூட குடுக்காம பேசுறாங்க. நான் ஒரு நல்ல விஷயம் மனசார சொல்றேன். அந்த மனசார நம்ம சொல்றத வந்து அக்னாலெட்ஜ் பண்ணாம, அது என்ன ஒரு எக்ஸிஸ்டன்ஸே வந்து நெக்லெக்ட் பண்ற மாரி இருந்தது வந்து எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. எனக்கும் பிடிக்காது தான். ஆனா, ஒரு நல்ல விஷயத்த மனசார தான சொல்றோம். அப்படி என்ன உங்களுக்கு ஒரு இம்மெச்சூரான பிஹேவியர் ஒரு நல்ல விஷயம் சொல்ல வரும்போது லிசன் கூட பண்ணாம, ஓகே தேங்க் யூ திரும்ப கூட இல்ல. அது என்னது இது? இப்படி கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றாங்க. உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கான மெச்சூரிட்டி இல்லன்னு அவங்க சொன்னப்போ, இவங்க சொன்னாங்க. வார பிரச்சனைப்போ 4 வாட்டி போனேன். அண்ணா வந்து பேசல. என்கிட்டயும் பேசல. அப்பதான் அந்த அப்பாவோட ஹெல்த் இஷ்யூ டெத்து அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா அண்ணா இந்த மந்த் இல்லன்னு சொல்லுச்சு. திரும்ப போய் கேட்டா இந்த மந்த் சிக்குன்னு சொல்லுச்சு. அப்போ ஒரு 4 வாட்டி போனோம். அதுக்கப்புறமா இந்த அண்ணன் போனதுக்கப்புறமாவும் என்னன்னு நான் போய் கேட்டுட்டேன். என்னன்னா, அவங்க யார்ட்டயும் நெறைய பேசல. என்னோட தோள் தான் தேவைப்படும். அப்படின்றனால நான் வெயிட் பண்ணி அத்தன வாட்டி ட்ரை பண்ணிட்டு, அவங்க என்ன தவிர மத்தவங்க எல்லார்கிட்டயும் நல்லா பேசினதுக்கு அப்புறம் தான், ஓகே ஷி இஸ் ஃபைன். ஒருவேள அவங்களுக்கு யாரும் இல்லன்னா, என்னைக்காவது தனியா இருந்தாங்கன்னா, நான் போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இததான் நான் அண்ணன்ட்டயும் சொல்லிட்டு வந்தேன். அவங்களுக்கு தனியா அவங்க என்னைக்காவது நிக்கிற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் நிப்பேன்னு சொல்ட்டேன். இப்போ நான் ஏன் நிம்மதியா இருக்கேன்னா, நான் அவ்ளோ ட்ரை பண்ணிட்டேன். அவங்களுக்கு நான் தேவையா இருந்துற போறேனோ, அந்த டைம்ல நான் அவாய்ட் பண்ணிட்டேன்னா, கஷ்டமாயிடுமோ அப்படின்றத வந்து அவ்ளோ சான்சஸ் குடுத்து ட்ரை பண்ணிட்டு, இப்ப நான் நிம்மதியா விலகுறேன். எனக்கு ரிக்ரெட் கிடையாது. ஸோ முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். அப்படின்ற மாதிரி இததான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் ரம்யா வந்து ஜெயில்ல இருக்கும்போது அவங்களுக்கு கஞ்சி எடுக்கிறதுக்கு இவங்க வந்து கிச்சனுக்கு வந்தாங்க. இததான் அவங்க கேட்டாங்க. கேட்டதுலயும் தப்பில்ல. இவங்க சொன்னதுலயும் தப்பில்ல. ஸோ பின்னாடி பேசுனதுல இதுதான் சொன்னாங்க அவங்க. இததான் அவங்க கேமரா முன்னாடி பிரஜன் கிட்டயும் சொன்னாங்க. எல்லாமே அவங்க கரெக்டா தான் கன்சிஸ்டன்டா பேசிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஆக்சுவலி பின்னாடி அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. பாரு கிட்ட, கம்ரு கிட்ட, எல்லார்கிட்டயும் ரம்யா கிட்ட அவ்வளவு அசிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள. தங்கச்சின்றத வந்து அவங்க சொல்றது வந்து அது அவங்க சொல்ற மாரி பிளெயினா தங்கச்சின்னு வச்சுக்கலாம். அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படியும் வச்சுக்கலாம். அவங்க தான் தப்பா பேசுறாங்களே தவிர இவங்க இல்ல. அப்ப அத பப்ளிக்கா வந்து ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல சொன்னா அவங்க அட்ரஸ் பண்ணி தானே ஆகணும். அவங்க முடியாதுன்னு தான் ஏஞ்சி போனாங்க. அவங்க வந்து ரீசன்லாம் சொல்ல. வாஷ்ரூமோ ஒரு 2 மினிட்ஸோ அப்படிலாம் அவங்க சொல்ல. முடியாது போ அப்படின்ற மாதிரி தான் எழுந்து போனாங்க. அதனாலதான் கானா வினோத்தும் நம்ம திவ்யாவும் கரெக்டா தான் கேட்டாங்க. அவங்க வந்து எப்படி தெரியுமா? பாயிண்ட் இல்லைன்னா ஒரு டேண்ட்ரம் த்ரோ பண்றாங்க. கத்துறாங்க, அழுகுறாங்க. அது கிட்ஸ் பண்ற டேண்ட்ரம் மாதிரி இருக்கு. அடம் புடிச்சு எனக்கு வேணும், வேணாம் அப்படின்ற மாதிரி என்ன ஃபோர்ஸ் பண்ணாத அந்த மாதிரி ரொம்ப ஒரு டேண்ட்ரம் மாதிரி இருக்கு. அது நல்ல விஷயமா இல்ல. அந்த மாதிரி பண்ணிட்டா ஒரு 4 பேர் ஷீல்டுக்கு வேற வந்துடுறாங்க.
அது எப்படி ஆகுதுன்னா, நம்ம கரெக்டா விஷயத்த அட்ரஸ் பண்ண போனாலும், நம்ம ஏதோ கெட்டவங்க மாரி அத ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதுதான் அவங்க பண்றாங்க. அவங்க சைட் பாயிண்ட் இல்லன்னா, ஒரு டேண்ட்ரம த்ரோ பண்ணிறது, ஒரு 4 நல்லவங்க வந்து ஷீல்டுக்கு வர்றது, நம்ம கரெக்டா பேச போனாலும் நம்ம ஏதோ கெட்டவங்க மாரி நம்மள வந்து காமிச்சு விடுறாங்க. அது ரொம்ப ஒரு மாரி ஆடான பிஹேவியரா இருக்கு. இதுல பாரு வந்து அவங்க எல்லாத்துலயுமே ஆயில் கூட சொல்ல மாட்டேன். அவங்க கெரோசின், பெட்ரோல் மாரி தான் பிஹேவ் பண்றாங்க. அவங்க சொல்றது எல்லாமே என்னது அப்படிதாங்க இருக்கு எனக்கு. அவ எப்படி அப்படி பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? நீ ஒண்ணும் கேட்க தேவையில்ல. நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. அவங்க தான் இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இப்ப அவங்க சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஏங்க என்னங்க? அவங்க சூழ்நிலை அந்த அளவுக்கு என்னங்க? எனக்கு நிஜமா புரியல. அவங்க தான் பேசுனாங்க. அவங்களத அட்ரஸ் பண்ண வரும்போது, சூழ்நிலை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாரி பொது இடத்துல வந்து பார்வதி தான் வந்து திவ்யாவ இன்னும் என்ன சான்ஸ் கிடைக்கும் அவங்கள இழுத்து விடுறதுக்குன்ற மாரி அவங்களும் ஒண்ணு பண்றாங்க. அது எப்படி இருக்குன்னா, கடைசியில சாண்ட்ராவையும் ஏத்தி விட்டு, இவங்களையும் பப்ளிக்ல அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் தான் பண்றாங்க. ஆனா கானா வினோத் கரெக்ட்டா கேட்டாங்க. நீங்க அப்படி சொன்னது எனக்கு கேட்கவே இல்லையே! உங்களுக்கு இஷ்யூன்னு நீங்க சொன்னது எனக்கு கேட்கவே இல்ல. ஆக்சுவலி அவங்க அப்படி சொன்னாங்களான்னு எனக்கும் தெரியல. நம்ம காமிச்சதுல அவங்க வந்து முடியாது போன்னு சொன்ன மாரி தான் இருந்துச்சு. அததான் கரெக்ட்டா கானா வினோத்தும் கேட்டாங்க, திவ்யாவும் கேட்டாங்க. சோ அவங்களுக்கு பாயிண்ட் இல்லன்னா அவங்க ஒரு மாரி டேண்ட்ரம் தான் த்ரோ பண்ணி பிஹேவ் பண்றாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு தான் தப்பா போகும். ஆமா. கரெக்ட்டு தான் நீங்க சொல்றது. அவங்க வந்து வேற எதுவும் உந்ததான் நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து போனாங்க. அதனால தான் திவ்யா சொன்னா, "கேட்க முடியாதுன்னு தானே போனீங்க. இல்ல நீங்க ரெஸ்ட் ரூம் போறேன், இல்ல ட்ரெஸ் மாத்தின்னு வரேன்னு சொல்லியிருந்தா நான் இருந்திருப்பேன்ல." ஆனா திவ்யா பொறுமையா பேசுனாங்க. வேற யாராவது இருந்தா அவ்வளோ பொறுமையா பேசியிருக்க மாட்டாங்க. அனாமிகா, நான் பிக் பாஸ் பேசுறேன். நீங்க கை தூக்கிட்டு தான் பேசணும். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இல்லன்னா உங்களுக்கு நாங்க மைக்க கழட்டிடுவோம். அஞ்சலி நீங்க பேசுங்க. ப்ரோ சும்மா இரு ப்ரோ. நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்க. இல்ல ப்ரோ. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கயேன், இன்னைக்கு சில கண்ணெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கே என்னடா, என்ன விஜய் பாருக்கு அவ்வளவுடா பீடைக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் வேற இருக்காங்க வெளியே. ஐயோ ராஜா ஜேடி முடியல ஒரு நிமிஷம். அவங்க போன வாரம் பண்ணதுக்கெல்லாம் வந்து ஒயிட் வாஷ் தான் பண்ணாங்க. அவ செம்ம ஜாலியில ப்ரோ. இருக்கா. நீ இந்த ஃபைட் நடந்துச்சு இரு நேத்து. ஒரு நிமிஷம். இருவனே இந்த வாரம் வந்து இன்னும் டபுளா பண்ணுவா. வெயிட் பண்ணி பாரு. நல்லா ரெடியா இரு. ப்ரோ இல்ல வெயிட் பண்ணுவோம். ஆனா நாளைக்கு வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்ல வின் பண்றாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனா நடந்துச்சு வச்சுக்கேன், திவ்யா அடிக்கும்போது நான் கண்டிப்பா நான் சொல்லுதேன். நாளைக்கு ப்ரோ நல்லது. இல்ல என்னோட கண்ணு சொல்லுதேன். நாளைக்கு சாண்ட்ரா அண்ட் விஜய் பாரு இந்த கமருதீன் 3 பேர் ஃபேன்ஸ் நாளைக்கு இருந்து தாக்கப்படுவார்கள். அது என்னோட ஐடி மூலியமா. நான் ஓப்பனா சொல்றேன். இத வந்து யாருனாலும் முடியாது. இல்ல நான் என்ன ஓப்பன் சொல்றேன்னா, எனக்கு என்ன தெரியுமா இல்ல ப்ரோ இல்ல தோணுது? ஓப்பன் சேலஞ்ச் ப்ரோ. ஏன்னா முடிஞ்சா வந்து பண்ணிக்க. நான் பண்ணிக்கிறேன். நான் அடிக்க போறேன். ஓகே. அவ்வளவுதான்.